ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சடனாக நான் இப்போது வரத்துக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய டைம் இருக்குது. நான் நிறைய சோஷியல் மீடியாலேயே இருக்கிறதுனால எவ்வளோதான் நம்மளே வச்சுக்கிறது, கொஞ்சமாவது ஸ்ப்ரெட் பண்ணோம்ல. அகெயின் என் சேனல் வேறு அப்படியே தூங்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ப்ளஸ் தூங்கிட்டே இருக்குது. ஸோ ஜிபூம்பா மேஜிக் போட்டு அதை எழுப்பலான்னு சொல்லிட்டு நான் இந்த தாட் சடனாக இன்றைக்கி வரேன். அதனால் உங்கள் எல்லாருக்கும் டக்குன்னு அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உடனே இதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்ச, நான் படிக்கிற, நான் கேட்குற, இன்ஸ்பயர் ஆகிற ஏதோ ஒரு விஷயங்கள் அட்லீஸ்ட் 1 minute அட்லீஸ்ட் அ டே நான் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இத்தனை நாளும் நான் வீடியோஸே போடலனாலும் நீங்கள் எல்லாருமே இந்த சேனலில் இருக்கீங்க. ஸோ ஐ ரியலி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் வந்து இந்த விளாக் போடலாம், அந்த விளாக் போடலாம், இப்படி பண்ணலாம், இல்லைன்னு ஆரம்பிக்கலாம், இந்த கண்டென்ட் எடுக்கலாம், இப்படிலாம் எடுத்து இப்போ கண்டென்ட்டே இல்லாதது ஒரு கண்டென்ட்டாக என்ன மாதிரி வீட்டில் உட்கார்ற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லைனாக்கா வேலை தேடிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷனில் இருக்கீங்க, லைஃப் ரொம்ப படுத்துதுப்பா அப்படிலாம் நினச்சிருக்கீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஹோப் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. பட் அந்த ஹோப்பே ஹோப்னு சொன்னால் மட்டும் ஹோப் ஆகிடாதுல்ல, டிஃப்ரெண்ட் மசாலாஸ் வேணும்ல. ஸோ அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்பிரிச்சுவலி இன்ஸ்பைரிங்காக இல்லை என்னென்ன கண்டென்ட் நான் வந்து டெய்லி சோஷியல் மீடியாவில் பார்க்குறேனோ, என்ன இன்ஸ்பயர் பண்ண யூடியூபர்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், அவங்கக்கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அது என்னோடய வேர்ஷனில் நீங்கள் கேட்க போகிறீங்க. So please supporting me. Let's start the day together and have a very good day first of all. So என்னோட ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் ஃபார் த டே இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இவரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இவரோட வீடியோஸ் நல்ல மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம நேரில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட. திடீர்னு என்னப்பா இப்படி இருக்கே, ஏதாவது சொல்ல அப்படின்னு கேட்டால் இவர் பேசுகிறது அப்படி தான் இருக்கும். சிவசங்கரி கோபின்னு இவரோட இன்ஸ்டாவில் நான் பார்த்து இவரோட அக்கௌண்ட் நேம். இது ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இவருக்கு. ஆக்சுவலி என்னோட நிறைய டைமுக்கு என்னோட லைஃப்பில் வந்துட்டு இவர் கொடுக்குற இந்த மோட்டிவேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடியோ தானே தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து வேக வேகமாக வந்து டவுன்லோட் பண்ணி நான் நிறைய டைம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார் ஃபார் தேட். அண்ட் அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டோரி இன்னைக்கு. ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவனுக்கு வந்து லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப பீஸே இல்லையா. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனான்னா, அங்கே குரூப் ஆஃப் மாங்க்ஸ் இருந்தாங்களாம், துறவிகள் இருந்தாங்களாம். அப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு, நீங்களாம் எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, என் லைஃப்பில் இவ்வளோ அமைதியே இல்லையே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதில் ஒரு துறவி வந்துட்டு, சரிப்பா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாராம். கூப்பிட்டு போகும்போது வழியில் அவர் பாட்டு நடந்து 2 பேரும் நடந்து போனாங்களாம். இப்போ போயிட்டே இருக்கும்போது அந்த துறவி வந்து அந்த பையன்கிட்ட, ஒரு கல் எடுத்து வச்சுக்கோ கையில் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெவியான ஒரு ஓரளவுக்கு சமைக்கக்கூடிய கல் கொடுத்தாராம். சரி, துறவியும் ஏதோ சொல்கிறாரே, நம்ம எடுத்து தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த கல் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தாங்களாம். வழியில் வந்துட்டு ரொம்ப நல்ல சீனரிஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. நிறைய பேர் பேசினாங்க, அன்பாக வந்து துறவியை பார்த்தோன்னா மக்கள்லாம் வந்து நல்லா விசாரிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இவனும் வந்துட்டு துறவி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக அந்த கல் எடுத்து வச்சுட்டு அதனால எதையுமே என்ஜாய் பண்ண முடியாமல் வந்துட்டே இருந்தானோ. ஒரு கட்டத்துக்கு மேலே வலி தாங்க முடியாமல் அவன் வந்து துறவிக்கிட்ட, நீங்கள் வந்து எனக்கு கை வலிக்குது, இதை நான் வச்சிடலாமா, ஏன் இப்படி எனக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு துறவி சிரிச்சுட்டே சொன்னாராம், நான் உன்னை தூக்க தான் சொன்னேன், இறக்கி வைக்கிறது உன்னோட இஷ்டம் தானே, நீ ஏன் இறக்கி வைக்கல, நான் சொன்னாதான் இறக்கி வைக்கணுங்கிறது ஒன்றும் இல்லையே. வழியில் நிறைய நிறைய சீனரிஸ் வந்துச்சு, நிறைய பேர் வந்தாங்க, அதெல்லாம் உன்னால் என்ஜாய் பண்ணவே முடியலல்ல அப்படின்னாராம். ஆமாம், நீங்கள் தூக்க சொன்னீங்க, நான் தூக்குனேன், நீங்கள் இறக்கி வைக்க சொல்லலையே. அப்போது நீ தானே டிசைட் பண்ணியிருக்கணும், நான் தூக்க சொன்னது ஓகே, ஆனால் நீ சுமக்கிறது உன்னோட சாய்ஸ் தானே.
அப்படின்னு சொன்னாராம். ஸோ நீ வந்து விரும்பி ஒரு பாரத்தை சுமக்கிறதுனால, அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நீ விரும்பி ஒரு பாரத்தை சுமக்கிறதுனால உன்னால் வழியில் வர எதையுமே, உன் ஜேர்னியில் வர எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே, ஒரு குயிலாக இருக்கட்டும், ஒரு மயிலாக இருக்கட்டும், ஒரு அழகான ஒரு பூவாக இருக்கட்டும், ஒரு காடாக இருக்கட்டும், ஒரு மலையாக இருக்கட்டும், ஒரு ஆறாக இருக்கட்டும், எதையுமே உன்னால் ரசிக்க முடியலல்ல. இப்படி தான் உன் லைஃப்பும். கஷ்டங்கள் வரதான் செய்யும் லைஃப்னு இருந்தால். ஆனால் அந்த கஷ்டத்தையே நினச்சி நம்ம ஒரு விக்டிம் ப்ளே பண்ணுறோம்ல, எனக்கு இது ஆயிடுச்சு, எனக்கு இதை, நான் என்ன உட்பட சொல்கிறேன். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு நம்மளுக்கு பிடிக்காது, நம்மளுக்கு நிறைய பேர் பிடிக்காது. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்களை காயப்படுத்தி இருக்கலாம், எவ்வளவோ இருக்கலாம். இன்னும் கூட மனசில் வந்துட்டு ஆறாத ரணங்கள் நிறைய இருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டான், 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிரட்ஜ் இருக்குல்ல, அது கிரட்ஜு நாளடைவில் மறந்துடுவோம், மன்னிச்சிடுவோம். ஆனால் அந்த காயம் இருக்குல்ல, அந்த காயம் ஆறவே ஆறாது. ஏன்னா நம்ம டெய்லி அதை நினைக்கிறோம். இது எனக்கே இருக்குது நிறைய. ஸோ நான் இன்னைக்கு இதை கற்றுக்கிட்டேன். கடந்து மறந்து மட்டும் போகாமல் அது கடந்தும் போகணும். அதுதான் அந்த துறவி அந்த சின்ன பையனுக்கு சொன்னது. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ எவ்வளோ பேர் நம்மளை வந்து இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை தெரியாமல் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம அவங்கள ஈஸியாக மறந்துடுறோம். பட் ஆனால் அதை கடந்தும் போகணும். நம்ம செல்ஃப் விக்டிமாவும் ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முடியாது தான், ஆனால் பை ப்ராக்டிஸ் எதுவும் முடியும் அப்படின்னு நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ வெரி குட் டே, கீப் ஸ்மைலிங். நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக நம்புறது ஒன்று தான், ஸ்மைல் இஸ் அ ஸ்மால் கர்வ் which make all the problems right. So have a good day. Thank you.